உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய 3 இடங்கள் வாருங்கள் பார்ப்போம். முதலில் உங்கள் முன்வாசலில் ஜெபியுங்கள். உபாகமம் 28 கூறுகிறது, நீங்கள் உள்ளே வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வெளியே செல்லும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உள்ளே நுழைபவர் பாதுகாக்கப்படுவார். உள்ளே நுழைய முயற்சிக்கும் எந்த ஒரு தீய விஷயமும் அங்கே நிறுத்தப்படும். இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் உணவை வைத்திருக்கும் உங்கள் சரக்கரையில் ஜெபியுங்கள். சங்கீதம் 23, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவே இருக்காது. இந்த ஜெபம் உங்கள் வீட்டின் மீது உணவை கொண்டு வருகிறது மற்றும் மிகுதியை அறிவிக்கிறது. மூன்றாவதாக, நீங்கள் ஓய்வெடுக்கும் இடமான உங்கள் படுக்கை அறையில் ஜெபிக்கவும். சங்கீதம் 4, நான் சமாதானத்தில் படுத்து தூங்குவேன், உமக்காக மட்டுமே ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக தங்க வைப்பேன். இது உங்கள் தூக்கத்தை பாதுகாக்கிறது மற்றும் உங்கள் அமைதியை திருட முயற்சிக்கும் எதிலிருந்தும் அறையை சுத்தப்படுத்துகிறது. தினசரி மயக்க ஊழியத்திலிருந்து நாங்கள் இங்கே ஜெபம் உங்கள் வீட்டை ஒரு சரணாலயமாக மாற்றுகிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். உங்கள் வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு திட்டம் வைத்திருப்பதாக நீங்கள் நம்பினால் வார்த்தை ஆசீர்வாதத்துடன் எங்களுக்கு ஒரு செய்தி மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்கு சிறப்பு பரிசை அனுப்புவோம்.